வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா இப்ப சொல்றேன், ஏதோ அவன் மேல பாசத்துல தெரியாம போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா திரும்பவும் நீங்க இன்னொரு முறை அவன் தான் முக்கியம்னு போகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, தாராளமா போங்க, நான் தடுக்க மாட்டேன். உங்க விருப்பப்படியே உங்க ஆசை மகளுக்கு தாலி பிரிச்சு போடுங்க. ஆனா என்ன தலை முழுக்கிடுங்க. பெரியவன, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. ஏற்கனவே நம்ம குடும்பம் சிதறி தேங்க மாதிரி சிதறி கிடக்கு. இதுல நீ வேற ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சவங்க கூட போய் கொஞ்சம் கொலாவிட்டு வரீங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு, அது இப்படி மண்ணோட மண்ணா குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவகிட்ட போய் தேடி பேசிட்டு வந்து நிக்கிறீங்க. பெத்த பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் மான ரோஷம் தான் முக்கியம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லல்ல? சீ! என்னடா உன் பொண்டாட்டியும் மாமியாரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க, பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? என் மாப்பிள்ளைக்காக நாங்க பேசாம வேற யார் பேசுவா? நீங்க தான் ஒரு முதுகுல குத்திட்டு போயிட்டீங்க. ஏற்கனவே தம்பி தங்கச்சின்னு உயிரா இருந்தவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த காயமே இன்னும் ஆறல. அதுக்குள்ள பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் துரோகம் பண்ண என்ன பண்ணுவாரு? நல்லா இருக்கு நியாயம், ரொம்ப நல்லா இருக்கு. பெத்த அம்மாவையும் கூட பிறந்தவளையும் கேவலமா பேசிட்டு இருப்பாங்களா? நீ அத கேட்டுட்டு இருப்ப. இது நீ இல்லடா, நீ இல்லவே இல்ல. ஏன் தம்பி இப்படி இருக்க மாட்டான்டா? உன்னை முழுசா அவங்க மாத்திட்டாங்க, நீயும் மாறிட்ட. நான் மாறலக்கா, நீங்க தான் மாறிட்டீங்க. உங்களுக்கு என்ன விட அவன் தான் வசதி, அவன் தானே முக்கியம், அப்படிதானே? அதான் நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் பார்த்து சொந்தம் கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க. மாப்ள, என்ன மாப்ள, என்னாச்சு உனக்கு? போன்ல பூஜா கிட்ட நல்ல விதமா பேசி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா இப்படி பேசுற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. இப்ப நாங்க என்னதான் பண்றது? என்னங்க என்னங்க இவர் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பூஜா கிட்ட அவளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்ணாதா தானே என்கிட்ட சொன்னீங்க. இவர் என்னமோ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க எது உண்மைன்னு சொல்லுங்க. உங்க தம்பிய காப்பாத்திட்டு வந்த மாதிரி உங்க தங்கச்சி கிட்ட ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னீங்களா? எங்களுக்கு தெரியாம உங்க தம்பி தங்கச்சி கிட்ட பேசிட்டு தான் இருந்தீங்களா? என்னங்க சொல்லுங்க, எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வேணா ஒன்ன உறவாடிக்கோங்க, நான் அதை தடுக்கவே மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு என்ன நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க. அப்புறம் நானும் என் பிள்ளைய எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரும் பாத்துக்கோங்க. ஏய், என்ன நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பூஜா எனக்கு போன் பண்ணது உண்மைதான். ஆனா அவகிட்ட நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. இதுதான் உண்மை. அந்த நேரத்துல என் போனு கீழே விழுந்து வேலை செய்யல. மகா, இப்பதான் எல்லாமே புரியுது. பூஜா திருமலை உள்ள நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் ஏமாந்துட்டா. இங்க பாருங்க, நான் போன்ல சொன்னது அவ எப்படி எடுத்துட்டான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்ல இருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரும் போக கூடாது. அப்படி மீறி போனீங்கன்னா என்ன முழுசா நீங்க இழந்துருங்க. நானும் என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டே போயிடுவோம். நான் வேணா, நான் இல்லாம நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, நான் யாரையும் தடுக்க போறது இல்ல. ஆனா இதுதான் என் முடிவு. சந்தோஷமா? இப்ப உங்க எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் இல்ல? எப்படி எங்களை ஒரு நாள் கூட நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க? கோயிலுக்கு போறதா எங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃபங்க்ஷனுக்கு நாள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? சரி, போனதுதான் போனீங்க, எல்லாரும் அப்படியே அங்கேயே இருந்திருக்கலாம்ல. உங்களை இப்ப வெத்தலை பாக்க வச்சு நாங்க வாங்கன்னு அழைச்சோமா?
என்ன அப்படி பாக்குற? ஆ? உன் தம்பி உன் பேச்ச கேட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனிமே என் பொண்ணு பேச்ச தான் கேட்பாரு. ஏதாவது அவர்கிட்ட பேசி எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டு மொத்தமா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட இருக்கலாம்னு கனவு காணாதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஆ? என்ன என் பொண்ணு சொல்றத கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா உங்க எல்லாருக்கும் நல்லது. இல்ல அந்த வேலு குடும்பம் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஓடிருங்க. என் மாப்பிள்ள அந்த மானங்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு வருவாருன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கணும்னா நல்லா அடங்கி உடங்கி இருங்க. இல்ல உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. நீ வாடி. ஆ